ஐயா, டீ எடுத்துக்கோங்க. ம். நித்யா எழுந்துட்டாளா? ஆ, ஏன் அவளுக்கு சுக்கு காப்பி கொடுக்கலையா? ஐயா, அவங்க ரூம் பூட்டி இருக்குங்க ஐயா. ஓ, ஆமால்ல. நானும் வழக்கமா கேட்குற மாதிரி கேட்டம்மா. ஆமாங்க ஐயா. நானும் நம்ம பாப்பா தானேன்னு வழக்கம் போல பால் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் கதவு தட்ட போனப்பதான் நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுவும் சந்தோஷமா தாம்மா இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. நீங்களும் இப்ப போலவே எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்க ஐயா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இந்த சந்தோஷத்திலேயே நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. இருந்தாலும் அந்த பையன் யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே கனகா. சரி விடு, ஐயா, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அவ நினைச்ச மாதிரியே அவ சந்தோஷமா வாழட்டும். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. ஐயா, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்குங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க ஐயா. சரிம்மா. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம், வாங்க. சரிம்மா. என்ன நித்யம்மா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தம்பியை கூட்டிட்டு வரல? ஐயோ, அவனை நடிக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததையே நாம மறந்துட்டோமே. சரி, சமாளிப்போம். அது அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சும்மா டிஃபன்லாம் ரெடியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ம். சாம்பார் ஊத்துட்டுங்களா? இல்ல போதுமா, வேண்டாம். எங்க காணோம்? குளிக்க போயிட்டானோ? டேய் விஜய், மேடம் குளிச்சிட்டு டேய், இருக்கேன். 2 சீக்கிரம் minutes. கீழே வாடா. சாப்பிட கூப்பிடுறாங்க. மேடம் கிளம்பிட்டேன் மேடம். இங்க பாரு மேடம்மா, இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் நான் உனக்கு மேடம். கீழே வந்துட்டா என்ன நித்யா அண்ணா கூப்பிடணும், சரியா? ஆ ஹலோ, சொல்லுடே. என்னடி வர வர ஃபோனே பண்ண மாட்டேங்கற, ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே உனக்கு பண்ணலான்னு தான் நினச்சேன். நான் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட போய் சொத்தை கேட்கலான்னு இருக்கேன்டி. என்னடி கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, இப்பவே சொத்தை கேட்கணும்ன்ற? எனக்கு என்னமோ இதான் சரியான டைம்னு தோணுது. ஏய், எனக்கு என்னவோ சரியா தோணலப்பா. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, கல்யாணம் ஆன உடனே போய் சொத்தை கேட்டா உங்க அப்பாக்கு டவுட் வராது? பொறுத்த ஒரு 10 டேஸ் கழிச்சு போய் உங்க அப்பா கிட்ட சொத்தை கேளு, அப்பதான் உன் மேல டவுட் வராது. இன்னும் அவ்வளோ நாள் நடிக்கணுமா? நான் இன்னைக்கே முடிச்சுக்கலான்னு நினச்சேன். ஏய், இங்க பாருடி, உனக்கு வேற சாய்ஸே இல்ல, நீ நடிச்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க அப்பா சொத்தை எழுதி தருவாரு. உங்க அப்பா எவ்வளவு டேலண்ட்னு உனக்கே நல்லா தெரியும். அவர் ஒரு பிசினஸ் மேன்ரி. சோ அவர் நம்புற வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா அவர் நம்பணும், புரியுதா? எல்லாம் புரியுது. சரி, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன். குட். அப்புறம் நம்ம பையன் விஜய் எப்படி நடிக்கிறான்? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் நடிக்கிறான். ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கு. பேசாமல் நம்ம அவன்கிட்ட உண்மையை சொல்லியே நடிக்க வச்சிருந்துருக்கலாம். பொய்யா நடிக்க சொன்னதுனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடி. ஏய், தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. என் ஃப்ரெண்ட் படம் பண்ண போறாரு, அதுல உனக்கு சூப்பரான கேரக்டர் இருக்குன்னு நான் சொல்லி சமாளிச்சிருவேன். நீ தேவையில்லாம அவனை பத்தி யோசிக்காத, சரியா? எப்பவுமே நம்மளுடைய காரியம் முடியறதாண்டி நம்ம பார்க்கணும், புரியுதா இல்லையா? சரி. விஜய் வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகேடி. வாங்க வாங்க, உட்காருங்க. நித்யம்மா, எனக்கு ஒன்று போதும். ம்.
ம். அங்கிள் ம். ஆக்சுவலி நித்யா என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. உங்களை எத்தனையோ தடவை பார்க்க வரணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் வர முடியல. சாரி அங்கிள். பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. ம். அங்கிள் உங்களுக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையே? ம். என் மகளுக்கே ஒன்று பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும்? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஓகே அங்கிள். உங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நாம் அப்புறம் பேசுவோம். வாங்கய்யா. மேடம், நீங்கள் சொன்னது உண்மைதான். ம். அப்பா கேரக்டர்லாம் அப்படியே பண்ணுறாரு. தான் சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி என்னமா ஃபீல் பண்ணி பண்ணுறாரு. அட்டகாசமாக நடிக்கிறாரு மேடம். மாஸ். சரி சரி, ஒழுங்கா சாப்பிடு. குணகாம பார்க்குறாங்க. எங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்க? நித்யம்மா, ம். நீங்க 2 பேர் போட்டு சாப்பிடுங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. ம். உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ம். டேய், இங்க பாரு. அவங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது? ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாதானே. சீனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சா மட்டும் போதும், சரியா? சரி மேம். ஆக்சுவலி இந்த வேலைக்காரி கூட நல்லா நடிக்கிறாங்க. உங்கள் ஆர்டிஸ்ட்லாம் வேற மாதிரி. இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனேன், அப்புறம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஐயோ, இனிமேல் நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறக்கிறேன் மேடம். ம், குட். அப்புறம் இவங்க 2 பேரும் இருக்கும்போது என் மேல அன்பா இருக்கிற மாதிரி, பாசமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடி. அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடிப்பாங்க, ஓகேவா? ஓகே மேம். மேடம், ம். எனக்கு ஒரு 2 days சேலரி மட்டும் போட்டிங்கன்னா அம்மாவுக்கு செலவுக்கு அனுப்பிச்சிருவேன். ம் ம். ஓகே ஓகே, ஜிபே பண்றேன். இனிமே இந்த மாதிரி கேட்கறதா இருந்தா யாரும் இல்லாதப்ப தனியா கேளு, புரிஞ்சுதா? சரிங்க மேம். ம். டேய் டேய், ம். அப்பா கேரக்டர் வர மாதிரி இருக்கு, பக்கத்துல வந்து உட்காரு.